ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க பார்த்தா அதுக்கு கட்சியை ஒழுங்காக நடத்த தெரியல எடப்பாடிக்கு. அந்த கட்சி நடத்த தெரியாமலே கொண்டு போய் இருந்த எல்லாரையும் எல்லா கட்சிக்கும் அனுப்பி விட்டாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படிங்கிற ஒரு போட்டியை தாண்டி இப்போ பிரச்சாரங்கள் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உதயநிதி விசஸ் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு தாட் போயிட்டு இருக்காரு. எங்களையே அசர்ற மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர், பெரிய பீரங்க ஏறுறாங்கன்னா எங்களுக்கு உதயநிதி தான். அவங்க தாத்தா அப்பா எல்லாத்தையும் கடந்து அவர் களத்தில் இறங்கி சனாதனம் அப்படின்னாரு. இந்தியாவில் மோடியே டவுத்தரை வந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட உதயநிதி இறங்கி வந்து நான் இனிமேல் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறத விட்டுறேன், நானும் இனிமேல் பால்டாயில் பழனிசாமின்னு சொல்கிறேன். உதயநிதி அவர் பர்த் பாலிடிக்ஸு. எடப்பாடி பழனிசாமிங்கிறது பாதியில் வந்த பாய்சன் பாலிடிக்ஸு. எடப்பாடி பழனிசாமிலாம் எடுபிடிக்க லெவலில் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா உதயநிதிக்கு இருக்கிற தகுதியில் ஒரு 20% கூட எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை முரட்டை அடிமைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிஜேபி கூட நீங்கள் தான் கூட்டணி வச்சுன்னு ஒரு படத்தை காட்டுறாங்க. பிஜேபியோட திமுக கூட்டணி சேர்ந்துன்னா திமுக பிஜேபி அடிமையாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆளை நம்பி 500 கோடி ரூபா செலவு பண்ணி ஜனநாயகம்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த படத்தை நான் நேற்று பார்த்துட்டேன். ரிலீஸ் பண்ணது யாரான்னா இந்த விஜய் தான் ரிலீஸ் பண்ணது. நேராக இவர் வந்து மூஞ்சை காட்டணுன்னு பார்த்துட்டு செத்துருச்சு. படத்துலேயுமாடா பார்த்த உடனே சாவது. இங்கே வேறு பிரச்சாரத்தில் பார்க்க போனவங்களாம் செத்துக்கிட்டு இருக்கான். படம் தான் எடுக்கிறானுன்னா படத்துலையும் பார்க்குறவன் முதல் சீனே சாவும். ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூரிய வெற்றி கொண்டான் சார் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேற பார்க்குறோம். நல்லா இருக்கும். தேர்தல் நேரத்தில் இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியில் ஒன்றே பார்க்குறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார். சொல்லுங்கண்ணே. இப்போ தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் நிறைய இடங்களுக்கு போகிறீங்க. எப்படி மக்கள் வரவேற்பெல்லாம் எப்படி இருக்குது? அதாவது இந்த தேர்தலில் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 2-3 வியூவை பார்க்குறேன். என்னென்னா, உழைச்சவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற மக்களாக இருக்குது இப்போ தமிழ்நாடு. அதனால் இந்த இடத்துல நடித்தவனோட நடிப்பெல்லாம் எடுபடாது போடுறது. எடப்பாடி ஒரு நடிகனாக மாறிட்டார். அந்த பக்கம் நடிகன் குரூப்பு தான் ஒன்று சுற்றுது, இன்னொரு பக்கம் நடிகன் குரூப்பு சுற்றுது. ஆல்ரெடி ஏடிஎம்கே நடிகரோட கட்சி தான் அது. மூணுமே வந்து நடிகர்கள் உலகமாக இருக்குது. அதாவது நடித்தவனோட நம்பாமல் உழைச்சவனை மக்கள் நம்பணும்னா அது கண்டிப்பாக ஆள்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முதன்மை பெற்ற முதல்வராக இருப்பார். மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வருவார். அந்த பார்வை மக்கள் மத்தியில் இருக்குங்கிறதே எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சாதாரணமாக அந்த கூட்டத்தை கூடுறதை வச்செல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு படித்தவங்க குடும்பத்துலேயும் ஒரு சாதாரண சாமானியர்கள் சந்தையில் போய் நின்று நாங்கள் ஒரு பேட்டி கேட்குறதோ இல்லை ஒரு 4 பேர்கிட்ட பேசும்போதோ இவங்க என்னையா பண்ண போகிறாங்க? இவங்களுக்கு என்னையா தெரியும்? இவங்க பார்த்தா அதுக்கு கட்சியை ஒழுங்காக நடத்த தெரியல எடப்பாடிக்கு. அந்த கட்சி நடத்த தெரியாமலே கொண்டு போய் இருந்த எல்லாரையும் எல்லா கட்சிக்கும் அனுப்பி விட்டாரு. அந்த ஆள் நம்பி என்னையா பண்ணுறது? அந்த ஆள் தமிழ்நாட்டிலேருந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு இந்த கிராமத்து பாணியில் பேசிட்டு பார்த்தா அதுக்கு மதவெறியோடு இருக்கவன் பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டம். இதெல்லாம் சரி. நடிகர் விஜய்க்கு எப்படி இருக்கும்? பரபரப்பாக போகுது அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் என்ன பார்த்தா ஒன்றுமே தெரியலாம். கூட இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவனா இல்லை, எல்லாம் அத்தனை கட்சியிலேருந்து வந்தவனுக்கு தானப்பா. அந்த ஆள் 100 பேர் சீட்டு கொடுத்துருக்கான். ஆமட்டு என்ன எங்கேருந்து புதுசாக வந்துட்டான்? ஏதோ அந்த புள்ள இப்போ புதுசாக வந்திருக்கு, ஏதோ ஒரு பக்கம் சுற்றுது. இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் விஜய் விஜய் விஜய்னு டிவிக்குன்னு சுற்றுறான். இவ்வளோதானே, அவனும் பெருசாலாம் இல்லைப்பா அப்படின்னு கூட்டம் கூடுற இடத்த தாண்டி வெளியில் வந்தால் பார்க்குறதுக்கு ஒன்று கூட்டங்கிறதுக்கு இது எனக்கு பகிரங்கமாக ஒரு செய்தியாக வருது. சீமானை பற்றி இயற்கையாக தெரியும். அதனால் அவர் மட்டும்தான் பேசிட்டு போவார், அவர் மட்டும் தான் பேசிட்டு ஊருக்கு வந்துடுவார். வேறு ஒன்றும் அங்கே சப்ஜெக்ட் இல்லை. அப்படி பார்த்தா களம் அருமையாக இருக்குது திமுகவுக்கு. இதை விட இன்னும் அதிக பெரும்பான்மையோட வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. இவர் கொடுத்த அந்த பாலிசியெல்லாம் ரொம்ப மக்கள் மத்தியில் பேசப்படுது. ஓகே சார். இப்போ அதாவது இத்தனை ஆண்டுகால தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படிங்கிற ஒரு போட்டியை தாண்டி
இப்போ பிரச்சாரங்கள் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து உதயநிதி விசஸ் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு தாட் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா முதல்வர் அவர்களை எடப்பாடி அவர்களும் விமர்சனம் பண்றாரு, கொரோனாலே போயிருப்பாரு அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இவர் நான் தந்தி டிவியில் கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது வந்து பேசுகிறேன், இந்த கேள்வி கேட்டாங்க. அதாவது இது வரைக்கும் அரசியலே இல்லாத ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த அரசியலில் இருக்குது. யாரும் திமுகவை தவிர சாதனை பற்றி பேசுகிறதே இல்லை. இப்போ திமுக வந்து இப்போ இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபா கூப்பன்னு சொன்னோம். அதை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கோம், சொல்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நாங்கள் பேச பேச எங்களுக்கு நேரம் ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் கொடுத்தது இருக்கு பாருங்கள். இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவத்தில் ஆரம்பித்து, விடியல் பயணத்தில் ஆரம்பித்து, கல்விக்கு உண்டான நிதி, விடியல் மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் நாங்கள் வரிசையாக சொல்கிறதுக்குள்ள எங்களுக்கே பேச வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் முன்னால் பேசுகிறவன் அவ்வளோ பேசுகிறான், எங்களுக்கு இதுக்கே நேரம் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அழகாக டெக்னிக்கலாக இப்போ வந்து உள்ளே வந்து நின்றுட்டு ரொம்ப ரொம்ப கோபத்தின் உச்சத்துக்கு போய், நாங்கள் மதசார்பற்ற அப்படின்ற ஒரு வரி வந்துட்டாலே ஆப்போசிட்டில் எவனோ ஒரு மதவெறியோட ஒரு கும்பல் இருக்கான்னு அர்த்தம். அந்த கும்பல்லாம் எடப்பாடி தலைமையில் இருக்கான். நான் அவனை கட்சிக்குள்ளேயே ஒன்றும் புரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் பித்துக்குழி முருகதாஸ் மாதிரி சுற்றுறான். ஆனால் அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லை கடந்து போய் பால் டாயில் குடித்ததெல்லாம் பஜ்ஜி டைலாக் பேசுதுன்னா, இப்போ வந்து பேரே நான் சொல்லலையே இவருக்கு ஏன் கோவம் வருதுன்றார். பால் டாயில் குடித்தாலும் பஜ்ஜி டைலாக் பேசுன்ட்டு அது அன்றைக்கே மேலே போயிருக்கலாம். அதனால் அது இருந்து என் உயிரெடுக்குதுன்னு இந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் தளர்ந்தாழ்ந்து பேசுகிறாருன்னா, எனக்கு ஒரு கேள்வி இருந்தால்கிட்ட, ஒரு நல்ல மனுஷன் பெரிய மனுஷன்லாம் இனிமேல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் இது பொருந்தும். எந்த தலைவரும் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வராருன்னா தயவு செய்து பக்கத்தில் இருக்க நர்ஸை நிப்பாட்டி வை. இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த உள்ளே வந்து 10 நிமிஷம் பேசிட்டு ஒயரே உருவி விட்டுட்டு வந்தாலும் வந்துடும் அந்த ஆள். அந்த அளவுக்கு ஒரு நயவஞ்சகத்தோட ஒரு பெரிய துரோகத்தன்மையோட அந்த ஆள் பேசுகிறார். இப்படியெல்லாம் பேசி என் அரசியலே நான் கேட்டதில்லை. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் என்ன முடிவு பண்ணிட்டார் உதயநிதி? எக்ஸலண்ட்டான பதில். நாங்களே இது வரைக்கும் எதிர்பார்க்கல. எங்ககிட்டயே எங்களையே அசர்ற மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர், பெரிய பீரங்கி ஏறுறான்னா எங்களுக்கு உதயநிதி தான். அவங்க தாத்தா அப்பா எல்லாத்தையும் கடந்து அவர் களத்தில் இறங்கி சனாதனம் அப்படின்னாரு. இந்தியாவில் மோடியே டவுத்தரை வந்து நிற்கிறாரு. அந்த அளவு ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கின ஒரு ஆள். சமூக நீதியில் பெரிய புரட்சி மாதிரி ஓடுது. இந்தியா முழுக்க கேஸ் போட்டால் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாரு. அப்படிப்பட்ட உதயநிதி இப்போ இறங்கி வந்து, நான் இனிமேல் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறத விட்டுறேன், நானும் இனிமேல் பால்டாயில் பழனிசாமின்னு சொல்கிறேன். அப்போ பால்டாயில் பழனிசாமின்னா ஏன் சொல்கிறேன்னா, 10 தோல்வியை பார்த்துட்டு 11ஆவது தோல்வி வந்தால் நீ இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இப்பயே பால்டாயில் பாலில் வாங்கிட்டு ஓடிடாத, பால்டாயில் குடிச்சிட்டு செத்துறாத, நீ ஆரோக்கியமாக இருக்கணும், நீ அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக நிரந்தரமாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் அந்த கட்சியை வளர விடாமல் பார்த்துக்க முடியும், 10 இடத்துல கொண்டு அடமானம் வைக்க முடியும். அப்படின்ற பாணியில் இன்டைரக்டாக பப்ளிக்கில் பார்க்குறவன் எடப்பாடி பேசுனதுக்கு எடப்பாடியை காரி துப்புனான். ஆனால் துணை முதல்வர் உதயநிதி பேசுறத ரசிக்கிறான். அது என்ன ரசிக்கிறான்னா, பிரசன்ட் பண்ணுற விதம். நீ 10 தாட்டி தோத்துட்ட, என்னை நீ பால்டாயில் அப்படி இப்படிலாம் பேச வேண்டாம், நீ பால்டாயில் குடிச்சிட்டு சாகாமல் இரு, ஆனால் நீ ஆரோக்கியமாக இரு அப்படின்னு இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் களம் சந்தித்ததில்லை, இப்போ சந்திக்குதுன்னா நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. சார் இன்னொரு பதில் கூட சொன்னார், நான் வந்து 52 ஆண்டு காலத்துக்கு மேலே அரசியலில் பயணிக்கிறேன், உங்களுக்கு அரசியல் அனுபவமே இல்லை, அப்பா தாத்தாவோட பின்புலத்தை வச்சு நீங்கள் மேலே வந்தீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன, அதுக்காக உதயநிதி 60-70 வருஷம் முன்னால் போது பிறந்து தான் வரணும், இதுக்காக வர முடியும்? உன்னோட பேர்னு பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர், எடப்பாடியோட பேர் தமிழ்நாடு முதலமைச்சர். நீ அவர்களை பதில் சொல்லியிருக்கணும், அவர்களை நீ இப்போ பண்ணியிருக்கணும். உன்னோட பயம் பீதி எல்லாமே எங்கள் கட்சியில் இப்போ யார் பேசினாலும் யாரும் பயந்துட்டு பதில் சொல்கிறதில்ல. துணை முதலமைச்சர் உதயநிதி பேசினா அப்படியே ரியாக்ஷன் அதிகமாக வருது, கொந்தளிச்சு போய் எல்லாம் ஓடி வந்து பதில் சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னையை விட அவர் ஒரு படி மேலே தான் இருக்கார். எடப்பாடி பழனிசாமியோட ஒரு படி மேலே தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. எந்த விதத்தில்? எல்லா விதத்துலையும் பாரு, தமிழ்நாடு மக்கள் அவரை நம்புது, அவர் யாருக்கும் துரோகம் இல்லை. உதயநிதி யார் குடியும் கெடுத்துட்டு அரசியலுக்கு வரல, யார் குடியை கெடுக்கிறதுக்காகவும் அரசியலில் வரல,
இன்னும் சொன்னால் யாருக்கும் துரோகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வரல, இல்லை இனிமேல் தான் துரோகம் பண்ணுன்ற ஸ்டேஜுக்கும் அவர் இல்லை. 10 பைசா சம்பாதிக்கின்ற அவசியமாக அவருக்கு கிடையாது. இந்த கம்பேரிசன்லாம் பார்த்தீங்கன்னா இது அவன் அப்பம் பிடிச்ச கொடி. அந்த கொடியை பிடிக்கிறதுக்கு ஒரு புல்ல தேவைன்னா அந்த ஆள் வந்துட்டார். அப்பனால் வளர்க்கப்பட்ட கட்சி, அப்பனால் வளர்க்கப்பட்ட தொண்டை, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட கடமை நினச்சிட்டு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். இதெல்லாம் பார்த்தா உதயநிதிக்கு இருக்கிற தகுதியில் ஒரு 20% கூட எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அந்த ஃபார்முலாவும் கிடையாது, அந்த பக்குவமும் கிடையாது. இது பர்த் பாலிடிக்ஸு, இது பாதியில் வந்த பாய்சன் பாலிடிக்ஸு எடப்பாடி. அப்படிங்கிறதுக்கு நீ உதயநிதி அவர் பர்த் பாலிடிக்ஸு, எடப்பாடி பழனிசாமிங்கிறது பாதியில் வந்த பாய்சன் பாலிடிக்ஸு. எடப்பாடி பழனிசாமிலாம் எடுபிடிக்க லெவலில் இருந்தாங்க. ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டு இப்போ கூட பாரு ஒரு கட்சியை வழிநடத்த முடியாமல் முன்னாள் முதலமைச்சர் வந்து அத்தனை பேரையும் வெளில துவைச்சிட்டு நீ சுயநலத்தோட அந்த கட்சியை எடுத்துகிட்டு போய் மோடிட்டு அடமான வச்சுட்டேன். புரியுதா? இதை ஒரு உதயநிதி ஸ்டாலின்கிற ஒரு துணை முதலமைச்சர் போய் பப்ளிக்கில் சொல்கிறாரு, நின்று எடுபடுது. நீ சசிகலா காலில் உளுந்து போன தவழ்ந்து போனன்னு தான் படம் காட்டினார். அது ஒன்றும் தவறு இல்லைல்ல, நடந்ததை அத்தனை டிவியில் ஓடினதை காட்டினார். ஓகே சார், இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீ சசிகலா கால வாரியே அரசியலில் போச்சுட்ட, அதையும் தான் ஒரு படம் போட்டு காட்டுறாரு. உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஒரு படம் காமிச்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து யாரை முரட்ட அடிமைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிஜேபி கூட நீங்க தான் கூட்டணி வச்சிங்கன்னு ஒரு படத்தை காட்டுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமே இல்லை கண்ணு, அது 2 விஷயம் புரியும். நாங்கள் பல இடங்களில் பேசிட்டோம். பிஜேபியோட திமுக கூட்டணி சேர்ந்துன்னா திமுக பிஜேபி அடிமையாக இருக்குன்னு அர்த்தம். பிஜேபியோட கொள்கை என்ன? ராமர் கோயிலை கட்டுவேன்னா, பாபர் மசீதி இடிப்பேன்னா. நாங்கள் என்ன சொன்னோம்? எங்கள்கிட்ட வந்தினா அதில் நிறுத்தணும்னோம். அந்த டைமு அப்படியே நான் கட்ட மாட்டேன்னா, நாங்கள் கூட்டணியில் இருக்க வரைக்கும் ராமர் கோயிலை கட்டினானா வழக்கு தான் ஓடிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லை. பொது சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டேன்னா கொண்டு வரல. 317 ஆர்டிகளை கேன்சல் பண்ண மாட்டேன்னா கொண்டுட்டு வரல. பிஜேபி கொள்கையை எங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு நீ என்ன சொல்றியோ அதை கேட்குறன்ட்டு வந்தான். அதனால் நீ உட்கார்றான்னு ஆதரவு கொடுத்தோம். இதுதான் இதுக்கு உண்டான விளக்கம். எடப்பாடி பழனிசாமி அப்படியான்னு சொல்லு, உன் சொத்தை காப்பாற்றிக்க. ஒன்றையை வச்சு அவன் தமிழ்நாட்டில் குதிரை மேயறதுக்கு, ஒன்றையை வச்சு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கு, ஒன்றையை வச்சு இங்கே இந்தியை திணிக்கிறதுக்கு, ஒன்றையை வச்சு மாநில உரிமையை பறிக்கிறதுக்கு, ஒன்றையை உள்ளே வச்சு மும்மொழி கொள்கையை உள்ளே திணிக்கிறதுக்கு, இவ்வளவுக்கும் ஒரு திராவிட கட்சி எடுபடி பழனிசாமிங்கிற எடப்பாடி பழனிசாமி அடிமையை சிக்கிட்டேன். இதை பிஜேபி பயன்படுத்துகிறான். இதில் நாங்கள் பிஜேபியோடு இருந்ததுக்கும் எடப்பாடி பழனிசாமி இருந்ததுக்கும் உனக்கு இப்போ அர்த்தம் புரியுதா? சொல்லு. சத்தியமாக எடப்பாடி பழனிசாமி புரியாது. உனக்கு புரிஞ்சிருந்தா தான் உண்டு, இல்லைனா போடு. எவனுக்காக புரியுதா பார்ப்போம். ஓகே சார், இப்போ அதாவது தேர்தல் ஆணையத்தில் தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. இப்போ இந்த பிரச்சாரங்களில் தொடர்ச்சியாக தனிநபர் தாக்குதல் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு தலைமை கழகத்தில் பேச்சாளராகவும் இருக்கீங்க, நிறைய பேர் வேட்பாளர் ஆதரித்து பேசக்கூடிய நபர் நீங்கள். இல்லை, தனிநபர் தாக்குதல்னா அதாவது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சூழலை சொல்லணும். நாங்கள் யாரும் திமுக வந்து தனிநபர் தாக்குதல் நடத்தலை. நாங்கள் எடப்பாடியால் ஏற்பட்ட இழப்பீடை வெளிப்படுத்துகிறோம். எடப்பாடியால் தமிழகத்துக்கு வரக்கூடிய துரோகத்தை வெளிப்படுத்துகிறோம். இவ்வளோ தான் நாங்கள் செய்கிறோம். எடப்பாடி குடும்பத்தை பற்றி நாங்கள் பேசலை, எடப்பாடி பொண்டாட்டி பிள்ளையை பற்றி நாங்கள் பேசலை, எடப்பாடி உயிரோடு இருப்பியா செத்து போயிருவியான்னு நாங்கள் பேசலை. புரியுதா? இதெல்லாம் எங்கள் டியூட்டி இல்லை. இதெல்லாம் ஆரம்பித்து வச்ச அயோக்கியம் அந்த ஆள் தான். நாங்கள் கிடையாது. நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம், தெளிவான நீரோடையில் பயணம் பண்ணுறோம். அதனால் நிறைகுடம் தழும்பாதுங்கிற மாதிரி திட்டங்களோடு பயணம் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் எந்த குளறுபாடும் இல்லை. நீங்கள் தான் துரோகியாக இருக்கீங்க. துரோகித்தன்மத்தையே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். உன்னால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் வருதுங்கிறத காட்டுறோம். உன்னால் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய கேவலங்கிறத காட்டுறோம். இப்போ நாங்கள் இலவச பயணம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பஸ்ஸில் இடம் கொடுத்தோம். எடப்பாடி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நாங்கள் ஆண்களுக்கும் கொடுக்குறோன்னாரு. ரைட்டியா? உன் கட்சியில் இருக்க திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறாரு, நீ பொம்பளைகளுக்கு கொடுத்தா நாங்கள் ஆம்பளைகளுக்கு கொடுத்துட்டோம், நீ பொண்டாட்டிக்கு கொடுத்த நாங்கள் புருஷனுக்கு கொடுத்துட்டோம், 2 பேரும் இனிமேல் ஒன்றா பஸ்ஸில் போய் குடும்பம் நடத்துங்கடா, அதோட குடும்பமே பஸ்ஸில் நடத்துங்கடா அப்படின்னு கேவலப்படுறாரு. ராஜேந்திர பாலாஜி ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாரு. அவங்க அதாவது பெண்களுக்கு கொடுத்து பிரிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் காதலன் காதலியோட போங்க, கணவன் மனைவியோட போங்க, 2 பேரும் ஓசியில் போங்கிறாரு. இந்த கேவலத்தெல்லாம் யார் பண்ணுறது?
இந்த கேவலம்லாம் பப்ளிக்கே இவங்க பொன்முடி அவர்கள் சொல்லும்போது விமர்சனம் பண்ணவங்க தான் இவங்க. அதான் நான் சொல்கிறேன், பப்ளிக்கே கேவலப்படுத்தி ஸ்கீமை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு இவங்களோட நடவடிக்கை. காரணம் என்னென்னா இவங்க மக்கள் மத்தியில் வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க. அதனால் இனி வெறுப்பில் இருக்கிறதுனால ஒன்றும் எடுபடாது. அந்த ஒன்றுக்காக அவங்களோட டாக் வந்து வெளியில் இல்லை. இப்போ குளிர் சாதன பெட்டி கொடுக்குறேன்ற, நான் ஃப்ரிட்ஜு கொடுக்க போகிறேன்ற, நாங்கள் அதெல்லாம் சொல்லலையே. நாங்கள் வந்து 8000 ரூபா இல்லத்தரசிக்கு கூப்பன் கொடுப்போம். நீ என்ன வேணாலும் போய் கடையில் வாங்கிக்கோமா, மேற்கொண்டு பணம் தான் நீ போட்டு வாங்கிக்கோ, நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் சொல்கிறோம், இவ்வளோதான். இவர் சொல்கிறாரு நான் 10,000 ரூபா கொடுத்துட்றேன் அக்கௌண்ட்டுக்கிட்டார். எதுக்கான விளக்கங்கிறது கொடுக்கவே இல்லை. அது லஞ்சமானு கூட தெரியாது. 10,000 ரூபா கொடுக்குறேங்கிறார். திமுக அரசு அந்த ஆட்சியில் இப்போ நீங்கள் ஏற்பட்ட அந்த மின்கட்டண இதுக்கெல்லாம் உங்கள் இழப்பீடாக தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். நீ சொன்ன விளக்கத்தை கூட அந்த ஆள் சொல்ல கண்ணு. ஆனால் நான் திரும்பி உனக்காகவே சொல்கிறேன், அப்படி எங்களால் விலைவாசி ஏறுது, மின்கட்டணம் ஏறுது, சொத்து வரி ஏறுது, இதெல்லாம் நீ சொன்னீன்னா அதுக்கு நீ ஒரு வெறும் 10,000 ரூபா மட்டும் கொடுத்துட்டுனா அடுத்த மாதம் ஏமா 10,000 ரூபா கொடுக்குறது? ஈடு கட்டிடுவியா? எவ்வளோ ஏமாத்துறவில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், யோக்கியனா இருந்தால் வந்து திமுக கவர்மெண்டால் ஏற்றப்பட்ட அத்தனையும் நான் ரத்து பண்ணுறேன் முதல் வாக்குறுதி கொடுத்துருக்கணும். இதுதான் வாக்குறுதி. அதெல்லாம் நீ கொடுக்கலையே. நீ அதை விட்டுட்டு 10,000 ரூபா கொடுக்குறேங்கிற, ஃப்ரிட்ஜு தரேங்கிற. நீ ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுக்க மாட்டேன். எடப்பாடியோட பாணி ஃப்ரிட்ஜு கொடுக்குறது இல்லை, ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுப்பாரு. அவன் வீட்டில் வேணா செத்தானா ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குப்பாரு, அதை வேணால் கொடுக்கலாம். நீ ஃப்ரிட்ஜு கொடுக்குற ஆள் இல்லை. உன் மேலே மக்களுக்கு என்ன நம்பிக்கைங்கிறது எனக்கு தெரியும். நீ ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொன்னால் ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ஓகே சார், இப்போ இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, திமுக கூட்டணிக்குள்ளே ஒரே குழப்பம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு எங்கள் கூட்டணியில் என்ன கண்ணு ஏதாவது குழப்பம் கூட தெரிஞ்சதை சொல்லு. அதாவது பிரேமலதா அவர்கள் பேசும்போது திருமா அவர்கள் பேரை குறிப்பிட மாட்டேங்கிறாங்க. விருதுநகரில் தேர்தல் பணிமனை தேமுதிக திறக்கும் போது எல்லா கூட்டணி கட்சிகளோட கொடியும் பயன்படுத்தியிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளுடைய கொடியை பயன்படுத்தலை. அதை விடுதலை சிறுத்தைகளோட தொண்டர்கள் வந்து அங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை எங்களுக்குள்ள தான் நடக்குது. இப்போ எங்களுக்குள்ள சண்டை நடந்தால் உனக்கு தானே சந்தோஷம், புரியுதா இல்லையா? நீ ஏன் கவலைப்படுற? எங்களுக்குள்ள சண்டை இல்லைங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன சின்ன தப்பு நடந்ததுன்னா அன்றைக்கே அதை சரி பண்ணிடுவோம். எங்களில் கூட்டணியில் பிரச்சனையா, கூட்டணியை விட்டு வெளிநடப்பு செய்கிறாரா, இதுதான். அது இல்லைன்னா தேர்தல் ஆரம்பித்தாச்சு, அலாட் பண்ணியாச்சு, இனிமேல் சின்னத்தை காட்டி ஓட்டு கட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அதெல்லாம் எடுபடாது. ஓகே சார், இந்த ஒரு விஷயத்தை இது பண்ணுற விமர்சனமாக வைக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து 8 சீட்டு தான் கொடுக்குறீங்க. அதே வந்து இப்போ வந்து சேர்ந்த தேமுதிக 0.1% ஓட்டு வாங்கி வச்சிருக்க தேமுதிகவுக்கு எதுக்கு 10 சீட்டு? ஒன்று புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் எங்களுக்குள்ள கூட்டணியில் முடிச்சு போச்சு. இனிமேல் அது பேட்டி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நீ நானும் பேசி இனிமேல் மக்கள்கிட்ட போய் அது தலைவர்கிட்ட போய் மாற்ற போதான் என்ன, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லை. அதை தூக்கி போட்டுரு. இப்போ ஒருத்தன் ஆரம்பன் நேற்று ஒரு பெரிய அசிங்கம் நடந்திருக்கு பாரு தமிழ்நாட்டுக்குள்ள. பெரிய பொய்யை ஒருத்தன் வெளில வந்து இன்றைக்கி சுற்றுறாரு, கடலூரில் பேச போகிறாரு. யாருக்கு? நடிகர் விஜய். அவங்க உலகத்தில் எவ்வளோ பெரிய அயோக்கியங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அந்த ஆளை நம்பி 500 கோடி ரூபா செலவு பண்ணி ஜனநாயகம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை நான் நேற்று பார்த்துட்டேன், எல்லாரும் பார்த்துட்டாங்க, பப்ளிக்கே பார்த்துட்டாங்க. ரிலீஸ் பண்ணது யாரானா இந்த விஜய் தான் ரிலீஸ் பண்ணது. ஆதவ ஒரிஜினா விஜய்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆதவ ஒரிஜினா தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அந்த ஆதவ ஒரிஜினா வந்து உதயநிதியும் சேர்ந்து தான் பண்ணாங்க. நான் சொல்கிறேங்க, எங்களுக்கு அது அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது எங்களுக்கு ரோலே கிடையாது. நீ ஏன் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இந்த படத்தில் விஜய்க்கு வரும்போதே டிவிக்கேன்னு கையில் எம்பளத்தை போட்டுக்கிட்டு டிவிக்கேன்னு உன் கச்சை பற்றி தான் முழுக்க படமே. இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஓட்டு அதிகமாகும். அந்த சுயநலம், அந்த தன்னம்பிக்கை, இந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணணும், எவனு உள்ளனா நீ விட்றா திருட்டுத்தனமான்னு சொல்லி விஜய் வந்து சொந்த கட்சி லாபத்துக்காக படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டா ப்ரொடியூசர் எல்லாம் ரோட்டில் நிற்கிறான். 500 கோடி ரூபா ஆரம்பமே பெரிய துரோகம். உன்னை நம்பி வந்தவனுக்கே துரோகம். ஆனால் அந்த படத்தை பார்த்தேன், அதை விட பெரிய பியூட்டி. படத்தை பார்த்த முதல் சீனியர் என்னடான்னா, அங்கே எங்கெல்லாம் ஊட்டிட்டு 2வது சீனியர் நடிகை ரேவதி படுத்துருக்கு. இவர் வரணும்னு நேராக இவர் வந்து மூஞ்சை காட்டணுன்னு பார்த்துட்டு செத்துருச்சு. படத்துலேயுமாடா பார்த்த உடனே சாவுறது. இங்கே வேறு பிரச்சாரத்தில் பார்க்க போனவங்களாம் செத்துக்கிட்டு இருக்கான். படம் தான் எடுக்கிறானுன்னா படத்துலேயும் பார்க்குறவன் முதல் சீனே சாவுதான். எப்படி எடுத்துகிட்டு போகிறது? அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டான்.
ஆனால் ப்ரொடியூசருக்கு ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி தான், ஒன்று கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுவானுவோம், படம் ஓடலன்னா ப்ரொடியூசருக்கு பால் ஊற்றிடுவானுவோம். இப்போ அந்த ப்ரொடியூசருக்கு பாலை ஊற்றிட்டானுவோம். ஓகே சார், இப்போ நாங்கள் தான் 2026 கூட மாற்றத்திற்கான கட்சி அப்படிங்கிறாங்க. இளைஞர்களும் நிறைய செய்கிறாங்க சார். இப்போ திருநெல்வேலியில் கூடின கூட்டத்தெல்லாம் வச்சு எம்ஜிஆருக்கு சேர்ந்த கூடின கூட்டம் மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு கூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் வந்து திமுக ஆட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க, அதான் விஜய்க்கு ஆதரவு தராங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? இது அந்த கட்சிக்காரன் மட்டும்தாங்க இன்னும் பேசலாம், பப்ளிக் பேசாது. வேறு எந்த கட்சிக்காரனும் பேச மாட்டான். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அரசியலே தெரியல. ஆளுக்கு ஒரு விசிலை ஊதிச்சிட்டு கையாலையில் எழுந்திரிச்சு வந்தவுடனே விசிலை ஊதுறான். நஞ்சாம் குஞ்சாம் எல்லாம் ஆளுக்கு ஒரு விசிலை கொடுத்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு இன்னும் அது அரசியல் கூட்டம் மாதிரி தெரில, அணில் கூட்டம் மாதிரி தெரியுது. அதனால் அது ஒன்றும் பெருசுப்படுத்த தேவை இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வேட்பாளரை போட்டுட்டு வேட்பாளர் கூட என்னடா உள்ள பிரச்சாரம் நடக்குதுங்கிறத ஒத்து தான் நம்ம அரசியலை பார்க்கணும். 234 தொகுதிக்கு இது தேர்தல். இப்போ என்னன்னா விஜயோட 2 தொகுதியே ஜெயிக்குமான்னு டவுட் வந்துருச்சு. சரி, உங்கள்கிட்ட இறுதியாக அந்த கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். அதாவது 9 முறை வந்து பெரம்பூர் தொகுதியில் திமுக வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? திமுகவோட கோட்டைனே சொல்லலாம். அங்கே வந்து பெரம்பூரை சூஸ் பண்ணி விஜய் நிற்கிறாரு. அதே மாதிரி திருச்சியும் அப்படின்னாலே திமுக கோட்டைன்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. திருச்சி கிழக்கு பகுதியை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. இது காரணம் ஏதாவது இருக்குமா? ரெண்டுலேயும் வெல்றது ஒன்றுமே கிடையாது கண்ணு. ரெண்டுலேயுமே வந்து அவர் வந்து கம்யூனலை பார்த்து நிற்கிறாரு, அவர் வந்து ரிலிஜனை பார்த்து நிற்கிறாரு. அவரே வந்து மத ரீதியான ஓட்டை வாங்கணும், திமுக ஓட்டை மத ரீதியாக பிரிக்கணுங்கிறதுக்காக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அவர். அவர் பிஜேபியோட பினாமி. நடிகர் விஜய்ங்கிறது பிஜேபியோட பினாமி. திமுகவை நீ ஓட்டை 2ஆ பிரின்னு சொல்கிற அரசியல் ராஜதந்திரத்துக்கு இவர் அடிபட்டு நிற்கிறாரு. அதனால் அவர் வந்து வேறு வழியே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பினாமி. இந்த ஓட்டு இப்போ பெரம்பூரில் யாரான்னா பட்டியலினமும் கிறிஸ்டனும் அதிகமாக இருக்குது, அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே யாரான்னா நிற்கிற வேட்பாளரே கிறிஸ்டின் தான், இனிக்கு வருது. அங்கே போய் இவர் நிற்கிறாரு, சிட்டிங் எம்எல்ஏ அங்கே போய் நிற்கிறாருன்னு அர்த்தம். அங்கேயும் இன்னொரு கிறிஸ்டினி க்ளோஸ் பண்ணணும், ஓட்டை பிரிக்கணும், க்ளோஸ் பண்ணணும், ஏடிஎம்கே ஜெயிக்கணும். இவ்வளோதான் லாபி. ஓகே சார், இறுதியாக சொல்லுங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சுக்கிறேன் சார். அதாவது இலவசம் அப்படிங்கிறது தேர்தல் எல்லாத்துலேயும் தர வேண்டிய விஷயம். சீமான் ஒரு இடத்துல பேசியிருப்பார், இலவசமாக டிவி கொடுத்தான், இலவசமாக கிரைண்டர் கொடுத்தான், மிக்சி கொடுத்தான், இலவசமாக கல்யாணமும் கொடுத்தான், இலவசமாக புல்லை கொடுத்தா வாங்கி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. சீமானோட உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் தான் அது, புரியுதா இல்லையா? அதை வந்து ஒரு மக்களோட பார்வைக்கு அதை விட்டுடலாம், மக்களே முடிவு பண்ணலாம். ஏன்னா இப்போ இலவசத்தை வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம பணத்தை வாங்கி ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு நிதி கொடுக்குறான். அதில் சப்சிடின்னு ஒன்று கொடுப்பான், மானியம்னு ஒன்று கொடுப்பான். அந்த மானியம் பார்த்தீங்கன்னா அது இலவசம் தான், கட்ட தேவையில்லை, அது இலவசம். அப்படி பார்த்தா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேவலமாக போயிடுமா? ஒரு அரசாங்கமே இப்படி தான் இருக்குது, ஆட்சியாளர்களே இப்படி தான் இருக்காங்க, அரசாங்கத்தில் இருக்க ஜீவோவே அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் சீமானுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. சீமான் என்ன மனிதர்களுக்கான அரசியலை அவர் பண்ணுறதில்லை. அவர் ஆடு மாடு பள்ளி பூனை நாய் பன்னி இதுக்கான அரசியலை பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஒரு மாநாடு நடத்திக்கிட்டு அந்த மாநாடு எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதேமாதிரி சீமானுக்கு பொட்டியில் ஆடு மாடு தான் ஓட்டு போடும்போது ஒழிய ஆம்பளை பொம்பளை ஓட்டு போட மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். சிறப்பான தகவல், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.